வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற கோவில் பாடியில் இருக்க திருவல்லிதாயம். இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திருவல்லிதாயம் என்று புராணங்கள் போற்றும் திருவல்லீஸ்வரர் திருத்தலம். இந்த கோவிலோட அமைப்பாக இருக்கட்டும், அனுமன் வணங்கிய ஈசன், இந்திரனின் பாவம் நீக்கியது, சூரியனும் சந்திரனும் வழிபட்ட திருத்தலம், குரு பகவானோட சாபம் இங்கே நீக்கப்பட்டது, பரத்வாஜ மகரிஷி வழிபட்ட திருத்தலம், மணக்கோலத்தில் அருளும் விநாயக பெருமான், ஞானசம்பந்தர் பாடிய ஞானேஸ்வரன், அருளகிரிநாதர் பாடிய முருகன், கல்வெட்டுக்கள், குரு பரிகார தலங்களில் இந்த திருவல்லிதாயமும் இருக்குது. இந்த மாதிரி பல புராண கதைகள், சிறப்பு வரலாறு, கல்வெட்டுகள் போன்று நிறைய சிறப்புகள் இந்த கோவில் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு நம்மளால் ஒரு வீடியோவில் போட முடியாது. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலாகும். பார்க்குறவங்களுக்கும் கண்டினியூஸாக பார்க்கும்போது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க. அதுக்காக நம்ம 2 பாகமாக போடலாம். முதல் பாகத்தில் கொஞ்சமும் அடுத்த பாகத்தில் கொஞ்சமும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞான சம்பந்தர் பாடிய ஞானேஸ்வரன். சிவபெருமானின் விருப்பத்தால் இப்பூ உலகில் அவதரித்த பால்மனம் மாறா பருவத்திலே அவர் மீது பாமலைகள் தொடுத்த அருளாளரான ஞானசம்பந்த பெருமான் திருவல்லிதாயத்தில் அருளும் ஈசன் மீது 16 பாகங்கள் பாடி மகிழ்ந்துள்ளார். பத்தரோடு பலரும் பொலியும் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லில் உலகத்தார் தாம் தொழுதும் ஏத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதயம் சித்தம் வைத்து அடியார் அவர் மேல் அடியா மற்ற இடர் நோயே என்று வல்லிதாயத்தை மங்களின் சித்தத்தில் வைத்துள்ள அடியார்கள் இடர்கள் நோய்கள் அண்டாது என ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்தில் குறித்து தன் முதல் பதிகத்தில் பாடி நெகிழ்ந்துள்ளார். தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் வரிசையில் இத்தலம் 21வது தலமாகும். திருக்கோவிலின் அமைப்பு 3 நிலைகளை கொண்டு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள கோவிலின் ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. கோவிலோட வெளி பிரகாரம் பார்த்திங்கன்னா மிக பெரியது. அந்த சைடில் பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு நிறைய பேர் சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் போயிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போகாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே ஒரு பெரிய காலி இடம் இருக்கும். அது புறாக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. இங்கே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களுக்கு சாப்பாடு போடுறது நம்மளோட முன்னோர்கள் புறாவாக இங்கே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்பப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனோடனே கொடிமரம் மற்றும் நந்தி இருக்கும். வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவானோட சன்னதி இருக்கும். நேராக சிவலிங்கத்தை பக்கம் நேராக போகும்போது லைனில் நிற்கும் போது அதே மாதிரி வலதுபுறத்தில் பார்த்திங்கன்னா கோயிலோட கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா வலதுபுறத்தில் ஜெகதாம்பாள் அவங்களோட சன்னதி இருக்கும். அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்கிட்டு கோயிலோட உட்புறத்துலேயே நீங்கள் சுற்றி வரும்போது அங்கே பார்த்திங்கன்னா அனுமன் பூஜித்த லிங்கம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு லிங்கம் இருக்கும். இந்த லிங்கத்தோட புராண கதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அனுமன் பூஜித்த லிங்கம், அதாவது ராவணனை வதம் முடித்த பிறகு ராமர் தன்னோட பாவம் நீங்கணும்னு சொல்லி ஒரு லிங்கத்தை வழிபட நினைக்கிறாரு. அப்போது பார்த்திங்கன்னா காசியிலேருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வர சொல்கிறாரு அனுமன் கிட்ட. காசிக்கு சென்ற வாயுபுத்திரன் நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் அன்னை சீதாதேவி மணலில் ஒரு லிங்கத்தை உருவாக்கி இதை குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வழிபடலாம் அப்படின்னு ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமரும் சரி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வழிபட ஆரம்பித்த அடுத்த நொடி பார்த்திங்கன்னா காசியிலேருந்து அனுமன் லிங்கத்தை கொண்டு வந்துடுறாரு. அனுமன் இதை பார்க்குறாரு. இந்த பூஜை நடக்கிறத பார்க்கும்போது அவருக்கு சின்ன ஒரு மன வருத்தம். ஏன்னா அவர் கொண்டு வந்துட்டார்ல, அதனால் அவருக்கு ஒரு மன வருத்தம். அனுமனை நோக்கிய ஸ்ரீராமன் வருத்தம் வேண்டாம், மணல் லிங்கத்தை எடுத்துவிட்டு இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்னு ராமர் அனுமர்கிட்ட சொல்கிறாரு. அனுமனுக்கு உடனே மகிழ்ச்சி. சரி ஓகே, நம்ம அனுமர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்க மணல் லிங்கத்தை தள்ளி வைக்கலாம்னு சொல்லி தள்ள முடியல. அவரோட முழு பலத்தை காட்டி வாளால் கட்டி இழுக்கிறாரு. அனுமனால் ஒரு அடி கூட லிங்கத்தை நவுத்தவே முடியல. ஈசனின் திருவுள்ளத்தை அறிந்த அனுமன் தன் தவறை உணர்றாரு. ராமர்கிட்ட சொல்கிறார், அன்னை சீதாதேவி கொடுத்த லிங்கத்திலே பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் பூஜை நடைபெற்று அவரோட தோஷமும் நீக்கப்படுறது, ராமரோட தோஷமும் நீக்கப்படுது. இந்த நிகழ்வில் நடைபெற்ற திருத்தலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈசன் ராமலிங்கமாக அருளும் ராமேஸ்வரத்தில் தான் இந்த நிகழ்வுலாம் நடைபெறுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈசனின் திருமேனியை தன் வாளால் கட்டி இழுத்ததால் மனம் வருந்திய அனுமன் தம் பாவம் தீர நாரத முனிவரை நாடி போகிறாரு. நாரத முனிவர்கிட்ட வழி கேட்குறாரு. இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நாரத முனிவர் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, திருவல்லிதாயம் சென்று அங்கே இருக்க புனித குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டால் உன்னோட பாவம் நீக்கப்படும் அப்படின்னு நாரத முனிவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் அனுமன் இங்கே புனித குளத்தில் நீராடி ஈசனை வழிபட்டு அவரோட பாவம் இங்கே தான் நீக்கப்பட்டது. அந்த லிங்கம் தான் இங்கே இருக்க அனுமன் பூஜித்த லிங்கம்.
இந்த லிங்கத்துக்கு பின்னாடி இருக்க வரலாறு தான் இந்த வரலாறு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வரலாறை பற்றி போவோம். திருவல்லிதாயம் வந்து ஈசனை வழிபட்டால் நம்மளோட பூர்வ ஜென்ம பாவங்கள், அதுக்கப்புறம் நம்மளோட தோஷங்கள் நீக்கப்படும்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கையாக இங்கே இருக்குது. அதாவது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்க புராண கதைகள் மூலமாக அப்படி தான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஏன்னா குரு பகவானுக்கு இங்கே சாபம் நீக்கப்பட்டிருக்கு, அனுமருக்கு இங்கே சாபம் நீக்கப்பட்டிருக்கு, அப்புறம் இந்திரன் வந்து இங்கே வந்து வழிபடுறாரு, அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் இங்கே வழிபட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல புராண கதைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட சாபமும் இங்கே நீக்கப்பட்டிருக்கு, தோஷங்கள் இங்கே நீக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த கோயிலோட நம்பிக்கை என்னென்னா, இங்கே வரவங்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்களும் அவங்களோட தோஷங்களும் நீக்கப்பட்டு வாழ்க்கையில் உயரலாம் அப்படின்னு இங்கே வர மக்களால் இங்கே நம்பப்படுது. புராண கதைகளும் அதுக்கேற்ற மாதிரியே தான் இருக்குது. அடுத்த புராண கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திரனோட பாவம் வந்து இந்த திருத்தலத்தில் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது சிவபெருமான் மீது காம பானத்தை விடுக்க மன்மதனை வந்து இந்திரன் வந்து தூண்டுறாரு. இந்திரனோட பேச்சை கேட்டு மன்மதனும் காம பானத்தை வந்து சிவன் மேலே வந்து செலுத்துகிறாரு மன்மதன். இதனால் சினம் கொண்ட ஈசன் தன் நெற்றிக் கண்ணால் மன்மதனை எரிக்க அவர் வந்து சாம்பல் ஆகிறாரு மன்மதன். அதை பார்த்து அவரோட மனைவி வந்து தன் கணவனை இழந்த ரதி ஈசனின் திருவடிகளோட காலில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. அதை பார்த்த ஈசன் வந்து மனம் இறங்கி அவருக்கு வந்து திரும்ப மறு உயிர் தந்து திரும்ப மன்மதன் வந்து திரும்ப உயிர்த்து எழுகிறாரு. இந்த நிகழ்வு ஏற்பட தானே காரணம் என்பதை உணர்ந்த இந்திரன் தனது பாவத்திற்கான பரிகாரம் தேடி ஈசனை வணங்கிய திருத்தலம் திருவல்லிதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த புராண கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணக்கோலத்தில் அருளும் விநாயகப் பெருமான். இங்கே இருக்க விநாயகப் பெருமானுக்கு திருமணமானதாக ஒரு புராண கதை சொல்லப்படுது. அதாவது நன்முகனின் பெண்களான கமலி மற்றும் வள்ளி இத்தலத்தில் ஈசனை வணங்கி ஈசனின் திருவருள் படி விநாயகப் பெருமானை மணந்து கொண்டாங்க அப்படின்னு புராண கதை ஒன்று சொல்லப்படுது. விநாயகப் பெருமான் வந்து இத்தலத்தில் மணக்கோலத்தில் இருக்கிறதுனால அவர் அருள் பாலிக்கிறவங்க வந்து விநாயகப் பெருமானை வழிபட்டால் திருமணம் தடை உள்ளவர்களுக்கு திருமணம் தடை நீக்கப்பட்டு அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணமாகும் அப்படின்னு சொல்லி பக்தர்களால் ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி பல புராண கதைகள் இந்த கோயிலை பற்றி இருக்குது. நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படினா கீழே பாகம் 2ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவை சீக்கிரமாக உங்களுக்காக போடுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.